ஒரு ஆர்சிஆர் வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கணும்? முதல்ல மேரேஜ் வேலிட் மேரேஜா இருக்கணும். லீகலா அது எக்ஸிஸ்ட் ஆகணும். அவங்களுடைய பர்சனல் லாக்கு கீழே அந்த மேரேஜ் நடந்திருக்கணும். ஒண்ணு. இந்து திருமண சட்டத்துல இப்ப பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, பிசிக்கலா அந்த அவங்களுடைய அந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது சப்தபதி, அந்த திருமண நிகழ்வுகள் எல்லாம் கரெக்டா நடந்திருந்தா மட்டும்தான் அந்த திருமணம் வேலிட் திருமணம்னு சொல்றாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருந்தாலும் சரி, நடந்தில்லாம இருந்தாலும் சரி, அவங்க அந்த இந்து திருமண சட்டத்துல முக்கியமான அந்த சப்தபதி நடந்திருந்தா மட்டும்தான் அது வேலிட் திருமணம். அடுத்தது, ஒரு ஸ்பௌஸ் மேட்ரிமோனியல் ஹவுஸை விட்டு பிசிக்கலா வெளியில போயிருந்திருக்கணும், கோஹாபிட்டேஷன் இல்லாம இருந்திருக்கணும். அப்படி அவங்க வெளியில போனது அப்படிங்கிறது நியாயமற்ற காரணங்களுக்காக அவங்க வெளியில போயிருந்திருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் இன்னொரு ஸ்பௌஸ் ஆர்சிஆர் மனு தாக்கல் செய்ய முடியும். இதுவே நியாயமான காரணங்களுக்காக வெளியில போயிருந்தாங்கன்னா, கணவர் என்ன தேவையில்லாம பிரிஞ்சு போயிட்டாருன்னு சொல்லி மனு தாக்கல் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு, கணவர் வெளியூர்ல வேலைக்காக போயிருந்தாருன்னா மனைவி அது தேவையில்லாம பிரிஞ்சு போயிருக்காருன்னு சொல்லி ஆர்சிஆர் மனு தாக்கல் செய்ய முடியாது. டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.